ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மஞ்சள் தூள், கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீன்வைல் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுக்காக. ஸோ இந்த பொருளாக தான் டொமேட்டோஸ், ஹோல் கரம் மசாலா, 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ எண்ணெயில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணேன். நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே போட்டுடுறோம். அதை நல்லா போட்டு வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வதங்கிடும். அப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா போட்டு சாட்டே பண்ணிடணும். அந்த தக்காளியும் வெங்காயமும் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இருக்குல்ல, டொமேட்டோவும் ஆனியனும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவுமே அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுலேயே கொஞ்சமாக சில்லி பவுடர் போட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடும்போது அந்த பச்சை வாடை வந்து மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனோட கோட் ஆகும். அந்த சிக்கனோட நல்லா அந்த மசாலாஸ்லாம் இறங்கியிருக்கும். ஜூஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் அந்த ஆயிலே நல்லா அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு நம்ம கவர் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் பண்ண விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் இறங்கி நல்லாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கனும் பாதி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் சும்மா ஒரு பரட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் மனுஷனுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. திரும்ப நம்ம வந்து ஃபுல்லாக குக் ஆன பிறகு கொஞ்சம் பெப்பர் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னாலே ஃபுல்லாக குக் ஆகிடும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபினா இது தாங்க இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் பண்ணலாம். பட் இது நம்ம ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மார்னிங் இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக. அப்புறம் ரைஸ்க்கு லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் அதுவும் மீந்துருச்சு, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா நைட்டுக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு கூட எடுத்துக்கலாம். நல்ல காம்பினேஷனுங்க. இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுங்க. இப்போ ரெடி டு சர்வ். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். எங்கள் ஊரில் வந்து மழைக்கு சூடாக சாதம், அதில் நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு ரசம் வச்சுட்டு அந்த சிக்கனே கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு எக் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.